வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை. இந்நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய மெய்யன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன். இப்பொழுது ஜீவகாந்த அலையே மனம் என்ற தலைப்பில் எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். ஞானக்களஞ்சியம் புத்தகத்தில் 1784வது கவி. மனமென்னும் புதினமது ஜீவகாந்த அலைதான், ஜீவகாந்த அலைதான். மனிதனிடம் புலனுணர்வில் அது விரைவு கொண்டு. மனமென்னும் புதினமது ஜீவகாந்த அலைதான், மனிதனிடம் புலனுணர்வில் அது விரைவு கொண்டு. மனச்சுழலோ வினாடிக்கு 14 முதலாய், 14 முதலாய் மாறி பல நிலைகளிலே 40 வரைவோம். மனச்சுழலோ வினாடிக்கு 14 முதலாய் மாறி பல நிலைகளிலே 40 வரைவோம். மனமதுவே அகத்தவ ஆக்கினை துரியம் இவற்றில், மனமதுவே அகத்தவ ஆக்கினை துரியம் இவற்றில். மலைப்பின்றி 8 முதல் 13 வரையாம், மலைப்பின்றி 8 முதல் 13 வரையாம். மனம் சக்திகளம் நிற்க, சக்திகளம் நிற்க 4 முதல் 7ஆம். மறைப்பொருளாம் சிவகலத்தில் 1 முதல் 3ஆம். மனம் சக்திகளம் நிற்க 4 முதல் 7ஆம். மறைப்பொருளாம் சிவகலத்தில் 1 முதல் 3ஆம், 1 முதல் 3ஆம். இப்ப இந்த கவியோட கருத்தை பார்க்கலாங்க. இந்த கவியில ஜீவகாந்த அலையின் தொகுப்பு தான் மனமா இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் மனதோட அலைச்சலும் அதன் செயல்பாடுகளை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மனம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் மனம் ஒண்ணு இயங்கிட்டு இருக்குங்க. மனதின் செயல்பாட்டுக்கேற்பதான் அவற்றை ஓரறிவு முதல் 6 அறிவு உயிரினமா குறிப்பிடுறோம். மனித மனதின் மூலம் மட்டும்தான் உடலை, உயிரை, மனதை, எல்லாம் உள்ள தெய்வ நிலையும் இறைநிலையும் உணர முடியுங்க. அந்த அறிவை தான் நம்ம 6வது அறிவு அப்படின்னு சொல்றோம். மகரிஷி கவியில சொல்லுவாரு, மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை தெளிவாக உணர்ந்த மனிதனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மனிதன் தன்னோட மனதை தெளிவா புரிஞ்சிருக்காங்களோ அந்த மனிதன் தான் நீதி நெறியோடு ஆற்றல் மிக்கவரா திகழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மனதிலிருந்துதான் எண்ணம், சொல், செயல் போன்ற 3 தொழில்களுமே பிறக்குதுங்க. வேதாத்திரியத்துல மனதோட டெபினிஷன் பார்த்தோம்னா உயிரின் படர்க்கை நிலையே மனம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னு பாக்கலாங்க. ஒரு பொருள் நம்ம பார்க்கிற போது கண்கள் இருந்து ஜீவகாந்த அலை வெளிப்பட்டு போய்கொண்டே இருக்குங்க. எந்த பொருள் மீது படுதோ அந்த பொருள் அந்த அலையை தடுத்து நிறுத்தி, அப்படி தடுக்கப்பட்ட அலை புறப்பட்ட இடத்துக்கே திரும்புதுங்க. திரும்புற அலையை உணரும் போதுதான் உணர்தல் அப்படின்னு சொல்றோம். உயிரினங்கள்ல சுழந்து ஓடிக்கொண்டிருக்கிற உயிர் துகள்களிலிருந்து வரக்கூடிய காந்தம் தான் ஜீவகாந்தம். அப்படி உயிர் துகள்களிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலை தான் மனமா இயங்கிட்டு இருக்குங்க. ஜீவகாந்த அலை புலன்கள் மூலம் புற உலகோடு தொடர்பு கொண்டு பெறுகின்ற அனுபவங்கள், அதான் உணர்ந்து பெற அனுபவங்களை தான் புலன்களிலும் மூளையிலும் உயிர் அணுக்களிலும் கருமையத்திலையும் இருப்பாகி விடுகின்றன. புலன்கள்ல ஏற்படும் பதிவு இப்படி பழக்கமாயிருங்க. மூளையில ஏற்படுற பதிவு அப்படி நினைவா வச்சிருக்கும். உயிரணுக்களிலும் கருமையத்திலும் ஏற்படுகின்ற பதிவு ஒரு மனிதன் தரமா மாறிடுதுங்க. இப்படி இந்த எல்லா பதிவுகளும் அவ்வப்போது எழுச்சி பெற்று மூளையின் மூலம் எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்குங்க. இந்த எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிர் துகள்களிலிருந்து ஜீவகாந்த அலை மூலம் படர்க்கை நிலையா மனமாக இயங்கிட்டே இருக்குதுங்க. இக்கருத்தை தான் நம்ம உயிரின் படர்க்கை நிலையே மனம் அப்படின்னு சொல்றோம். உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றல் உடல் உறுப்புகளை இயக்குவதோடு மட்டும் இல்லாம புலன் உணர்வையும் உணர்ந்துட்டே இருக்குங்க. காதுகள் மூலம் ஒளியை உணர முடியுது, கண்கள் மூலம் ஒளியை உணர முடியுதுங்க, மூக்கின் மூலம் மனத்தை உணர முடிகிறதுங்க, நாக்கின் மூலம் சுவையை உணர்றோம், தோலின் மூலம் அழுத்தம் என்ற உணர்வை உணர முடியுதுங்க. மூளையின் வழியாக ஜீவகாந்தம் செலவாகும் போது நம்ம எண்ணங்களா இயங்கிட்டு இருக்கிறோம், எண்ணமெல்லாம் இயங்கிட்டு இருக்குதுங்க. இப்படி ஜீவகாந்தமே உயிரினங்கள்ல மனமாக இயங்கிட்டு இருக்கு. ஜீவகாந்தம் 5 புலன்கள் வழியாக இயங்கும் போது 5 உணர்வுகளாகவும், மூளையின் வழியாக இயங்கும் போது இவ் 5 உணர்வுகளையும் உணரக்கூடிய மனமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்குங்க. மனதின் 2 செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா, சுருக்கி வைக்கிறது, விரித்து காட்டுதல். நம் புலன்கள் மூலம்
பெற்ற அனுபவங்களை கருமையத்தில் பதிவுகளாக சுருக்கி வைக்குதுங்க. பின்னர் அவற்றை எண்ணங்களாக விரித்து காட்டுது. சுருக்கி வைக்கிற பதிவு பார்த்தோம்னா, பசு ஒன்றை பார்க்கிறோம். பசுல இருந்து வருகின்ற ஒளி அலை கண்ணிற்குள் குவிந்து கொசு அளவுல தெரியுது. மூளையை ஒரு புள்ளி அளவுல சுருங்கி அது காந்த அலையா மாற்றப்பட்டு உடல் ஓடிக்கொண்டிருக்க ஜீவகாந்த அலையில கலந்து பதிவாயிருதுங்க. அப்படி சுழன்று ஓடிக்கொண்டிருக்க ஜீவகாந்தம் துல்லிய சமதள சீர்மை என்ற தத்துவப்படி சுத்தவேலின் பேரழுத்தத்தால ஒரு காந்த மையத்தை அமைத்துக்குதுங்க. அதுதான் கருமையம். அது மூலாதாரத்துல இருக்குதுங்க. ஜீவகாந்த அலையில் பதிவான பசுவின் உருவமும் குணங்களும் அந்த கருமையத்தை சென்று பதிவாயிருதுங்க. இதே மாதிரி நமக்கு காதின் மூலம் ஒரு பாடலை கேட்கும் போதும், மூக்கின் மூலம் ஒரு பூவின் மனத்தை உணரும் போதும், நாக்கின் மூலம் ஒரு சுவையை உணரும் போதும், தோலின் மூலம் ஒரு அழுத்த உணர்வை பெறுகிற போதும் மூளையில போய் ஒரு புள்ளி அளவுல சுருங்கி கருமையத்துல போய் பதிவாயிருதுங்க. இவ்வாறு மனம் உணர்ந்த எல்லாவற்றையும் உருவங்களாகவும் குணங்களாகவும் கருமையத்தில் சுருக்கி இருப்பாக வச்சுக்குங்க. விரித்து காட்டுதல்னா, முன்பு பார்த்த பசுவின் உருவத்தை கருமையத்தின் மூலமாக கொண்டு வந்து ஜீவகாந்த அலையை விரித்து எண்ணமாக மலர்த்தி காட்டுகிறதுங்க மனம். முன்பு கேட்ட பாடலும் பூவின் மனமும் சுவைத்த இனிப்பும் பார்த்த பொருளும் மனதிற்கு எண்ணமாக வந்துட்டே இருக்குங்க. இந்த 5 உணர்வுகளையும் எண்ணமாக விரித்து காட்டுட்டே இருக்குங்க. தேவை, பழக்கம், சூழ்நிலைக்கேற்ப ஜீவகாந்த அலை மூளையின் வழியாக எண்ணமாக விரித்து காட்டுங்க. இதுதான் விரித்து காட்டுதல். இவ்வாறு ஜீவகாந்த அலையின் தொகுப்பு நமது எண்ணங்களின் பிறப்பிடமாக இருப்பதால் இந்த ஜீவகாந்த அலையின் தொகுப்பு தான் மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீவகாந்த அலையின் தொகுப்பு தான் காந்த உடல் அல்லது காரண உடல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம மனதோட செயல்பாடுகளும் மன அலைச்சூழலோட அதன் செயல்பாடுகளும் பார்க்கலாம். மனம் என்ற ஒரு மறைப்பொருளை மனதால் தான் உணர முடியுங்க. மனம் என்பது காந்த அலையா இருந்துட்டே இருக்கு. அந்த இயக்கத்துல சுழற்சி அலைகளை கொண்டதா இருக்கும். மனதின் சுழற்சி அலைகளை அதிர்வியன், மென்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். மனம் புறப்பொருட்களின் வழியே செயல்படும் போது அடையும் தன்மைக்கேற்றவாறு மன அலை நீளத்தை வகுத்து கொள்ளுங்க. அந்த அலை நீளத்தை வேவ்லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வினாடிக்கு எத்தனை அலைகள் உருவாகுதோ அந்த எண்ணிக்கையை தான் அதிர்வியன், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். விஞ்ஞானிகள் எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் EEG என்ற கருவி மூலம் மனித மனதை ஆராய்ந்த போது ஒரு வினாடிக்கு 1 முதல் 40 சுழல் வரையில் இயங்கிட்டு இருக்குங்க. அந்த மன அலைச்சூழல் 4 பிரிவுகளை கொண்டதா இருக்கு. பீட்டா அலை, அல்பா அலை, தீட்டா அலை, டெல்டா அலை. பீட்டா அலை என்கிற உணர்ச்சி அலை வினாடிக்கு 14 முதல் 40 சுழல் விரைவில் இயங்கிட்டு இருக்குங்க. ஆல்பா அலை என்கிற அமைதி அலை வினாடிக்கு 8 முதல் 13 சுழல் விரைவில் இயங்கிட்டு இருக்கும். தீட்டா அலை என்கிற நுண்ணலை வினாடிக்கு 4 முதல் 7 சுழல் விரைவில் இயங்கிட்டு இருக்குங்க. டெல்டா அலை என்கிற அறிதுயில் அலையில வினாடிக்கு 1 முதல் 3 சுழல் விரைவில் இயங்கிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பீட்டா அலையை பார்க்கலாங்க. மனித மனம் 5 புலன்கள் வழியாக இயங்கிட்டு இருக்கும் போது பஞ்சத்தன் மாத்திரையை அனுபவங்களாக பெற முடியுதுங்க. இப்ப ஜீவகாந்தம் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 மாற்றம் அடைகிறதுங்க. அதனால ஜீவகாந்தம் அதிகமா செலவாயிட்டே இருக்கு. உருவமாகவும் குணமாகவும் மனம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அப்ப மன அலைச்சூழல் வினாடிக்கு 14 முதல் 40 சுழல் வரையில இருக்குங்க. அதனால பீட்டா அலை தான் உணர்ச்சி மயமான எண்ணங்கள் தான் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பீட்டா அலை உணர்ச்சி அலை அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, தேர்வு அறையில மாணவர் ஒருவர் பதட்ட நிலையில இருக்கும் போது அவரோட மன அலைச்சூழல் 20 அலைச்சூழல் இருக்குங்க. அப்ப அவரால் பாடத்தை எழுத முடியல. படிச்ச பாடத்தை எப்ப அந்த மாணவர் அமைதி நிலைக்கு 14 அலைச்சூழல் இருக்காரோ அப்பதான் படிச்ச பாடத்தை எழுத முடியுதுங்க. ஏன்னா வீட்டுல அந்த மாணவர் பாடம் படிக்கும்போது 14 அலைச்சூழல் அந்த மனநிலையில படிச்சிருக்காரு. அப்ப பதட்ட நிலையில இருக்கனால அவரால் அந்த எழுத முடியலைங்க. கோபம், வஞ்சம் போன்ற உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலும் நம்ம மன அலைச்சூழல் 20க்கு மேலதான் இருக்குங்க. மனம் வினாடிக்கு 40 அலைச்சூழல் வரை சென்றால் மரணம் தான் நிகழும். ஆகவே மன அலைச்சூழலை 14 கீழாக வைத்துக் கொண்டால் மனம் தெளிவாகவும் அமைதியாகவும் மதிநுட்பம் பெருகி நல்ல சிந்தனைகளை சிந்தித்து இறைநிலையை அறிய முடியும். எந்த மன அலைச்சூழலில் ஒரு செயலை செய்கிறோமோ, ஒரு அனுபவத்தை பெறுகிறோமோ அந்த மன அலைச்சூழல் விரைவுக்கு மனம் வரும்போது அந்த செயல் எண்ணமாக மலர்கிறது. மனிதன் எல்லா வினைகளையும் வினாடிக்கு 14 முதல் 40 அலைச்சூழல் வரை பதிவாயிருக்குங்க. ஒரு முறை அந்த வினைகள் பதிவாயிருச்சுன்னா அந்த பதிவு எண்ணமாக செயலாக மலர்ந்து பழக்கமாயிருங்க. அந்த பழக்கத்தில் இருக்கிற அலைச்சூழல் விரைவு வலுப்பெற்று அதற்குரிய எண்ணங்களையும் மலர்ந்துட்டே இருக்குங்க. அதனால நம்ம மன அலைச்சூழலை குறைக்கணுங்க. அது குறைக்கிற குறைவழி அகத்தவம் மட்டும்தான். அகத்தவம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா மன அலைச்சூழலை நாளடைவுல குறைக்க முடியும். ஏன்னா நம்ம பழைய அலைச்சூழலுக்கே நம்ம அடிக்கடி நிற்போம். ஏன்னா நம்ம உடல் உள்ள சிற்றறைகளும் மூளையில் உள்ள சிற்றறைகளும் அந்த அலைச்சூழலே நம்ம பழக்கமா இருக்கும். அதனால அகத்தவம் பண்ணி நம்ம மன அலைச்சூழலை குறைச்சிக்கணுங்க.
மன அலைச்சூழல் நாம் விரும்பும் அளவிற்கு குறைத்து அந்த நிலையில் நின்று மனம் செயல்படுவதற்கு பயிற்சி தான் அகத்தவம். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ உயிருக்கு எப்படி காய்கல்ப பயிற்சியோ அதுபோல் மனதிற்கு அகத்தவம் அவசியங்க. தவம் செய்யும் போது மன அலைச்சூழல் குறையும். உயிரின் மேல் தவம் செய்யும் போது புலன்கள் வேலை செய்யாது. மனம் பொருளாகவோ வடிவமாகவோ குணமாகவோ மாறாதுங்க. அதனால உறங்காத விழிப்புணர்வுல மனம் இருக்கும். அப்படி உயிரின் மேல் ஒடுங்க ஒடுங்க சுழல் விரைவு குறையும். அப்போ வினாடிக்கு 8 முதல் 13 சுழல் விரைவில் மன அலைச்சூழல் இருக்குங்க. அதனால அமைதி, அப்பதான் மனம் அமைதி நிலைக்கு வரும். அதுதான் அல்பா அலை. நம்ம நார்மலா தூங்கிட்டு இருக்கும் போது அல்பா அலையில தான் இருப்போம். அப்ப விழிப்பு நிலையோடு இருக்க மாட்டோம். பட் தவம் செய்யும் போது விழிப்பு நிலையோடு இருப்போம், பட் தூங்காம இருப்போம். தவம் செய்யும் போது மன அலைச்சூழல் வினாடிக்கு 8 முதல் 13 வரை இருக்கும். அதுதான் சித்தர்கள் சொன்னாங்க, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமைதி அலையில நம்ம இருந்தோம்னா மனம் உண்மையான நிலைக்கு அமைதியாகும். ஜீவகாந்த செலவு குறைந்து சேமிப்பாகுங்க. அறிவு கூர்மையாகி பொருள் கவர்ச்சி எல்லாம் நீங்கி 6 தீய குணங்களும் நற்பண்புகளா மாறிட்டே இருக்குங்க. இந்த அமைதி அலையில நம்ம உணர்ச்சி வயப்படவே மாட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம உணர்ச்சி வயப்படாம இருப்போம். புலன்களை அழித்து கொண்டு செய்யும் செயல்களை நம்ம செய்யவும் மாட்டோம், நமக்கு அது செய்யவும் தோணாது. இந்த அமைதியிலேயே ஒரு செயல் செய்யும் போது விழிப்புடனா செய்வோம். விழிப்போடு அந்த செயலை தேவையான திட்டமிட்டலை கணித்து செய்யும் போது அந்த செயல் வெற்றிகரமா தான் இருக்குங்க. நெக்ஸ்ட் தீட்டா அலை. தீட்டா அலையில இந்த மாதிரி அமைதியிலிருந்தே தவத்துல ஆழ்ந்து போகும்போது பிரபஞ்சம் வரை விரிந்து பேரியக்க மண்டலத்தில் மனதை வைத்து தவம் செய்யும் போது மன அலைச்சுழல் வேகம் 4 முதல் 7 என்ற அளவுக்கு வருங்க. அதுதான் தீட்டா அலை. இந்த அலையில மற்றவர்களோட எண்ண அளவில் நம்மளை பாதிக்காதுங்க. இந்த மற்றவங்களை உணர்ச்சி வயப்பட்ட தீய எண்ணங்கள் நம்மளை பாதிக்காதுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ரேடியோ எடுத்துக்கலாங்க. ரேடியோ ஸ்டேஷன்ல நிறைய வானொலி நிலையங்கள் இருக்கு. எல்லா ஸ்டேஷன்லயும் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கும். பட் நம்ம வீட்டுல ரேடியோல என்ன ஸ்டேஷன் வைக்கிறோமோ அந்த நிகழ்ச்சியை நம்மளால கேட்க முடியும். அது போல ஆனா எல்லா நிகழ்ச்சிகள் மோதும் நம்ம ரேடியோல. பட் நம்ம என்ன வைக்கிறோமோ அதான் கேட்க முடியும். அந்த மாதிரி எல்லா அலைகளும் நம்ம மேல மோதும். பட் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க. நமக்கு ஒத்த அலை மட்டும்தான் நமக்கு வேலை செய்யுங்க. அந்த மாதிரி மத்தவங்களோட எண்ண அலைகள் நம்மள பாதிக்காதுங்க. இந்த அலையில இருந்துட்டே இருந்தோம்னா இந்த தீட்டா அலை அப்படிங்கிற நுண்ணலையில இருந்துட்டே இருந்தோம்னா மத்தவங்க நம்ம எண்ணத்திற்கு கட்டுப்பட்டுட்டு உயர்ந்த மதிப்பு கொடுப்பாங்க. மத்தவங்க எண்ணத்திலயும் நமக்கு ஒரு உயர்ந்த மதிப்பு வச்சுட்டே இருப்பாங்க. அதனால மாக்கோலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அடைந்தல். என்ற எண்ணம் எப்பவுமே நல்ல எண்ணங்களாவே இருக்கணும். தீய எண்ணங்களை நம்ம எண்ணக்கூடாது. எப்பவும் பாசிட்டிவிட்டியான எண்ணங்களை நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கணுங்க. நெக்ஸ்ட் டெல்டா அலை. பொதுவாகவே மனிதன் பீட்டா அலையிலேயே வாழ்கிறான். தவம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது சில சமயம் அல்பா அலைக்கு தான் வரான். தீட்டா டெல்டா அலைக்கு சிலரே வராங்க. எல்லாராலும் நுண்ணிய அலைக்கும் அறிவியல் நிலைக்கும் வர முடியுங்க. அதற்கு நீண்ட கால அகத்தவம் மட்டும்தான் துணை புரியுங்க. இறுதியா பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி பேரியக்க மண்டலத்துக்கு அப்பாலும் எல்லையற்ற பெருவேலியாக உள்ள சுத்த வேலியில் மனம் கலந்து இறைநிலையாகவே மனிதன் மாறும் போது மன அலை 1 முதல் 3 வரை இருக்குங்க. அதுதான் டெல்டா அலை. இந்த நிலையில தெய்வீக உணர்வில் மனம் இருக்குங்க. இறைநிலையோடு ஒன்றாக கலந்த மனித மனம் இறைநிலையாகவே மாறிவிடுகிறதுங்க. பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள சுத்தவேலி வரையில் சுருங்கி விரிந்து பெற்ற அனுபவத்தை மனதில் வைத்துக் கொள்ள முடிகிறது. சுத்தவேலியே விண் முதல் மண் வரையிலான பஞ்சபூதங்களின் இணைப்பால் பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்திலும் இயக்க ஒழுங்காகவும் உயிர்களிடத்தில் புலனுணர்வாகவும் மனிதனிடம் எல்லாமாக இருப்பதை உணர முடியுதுங்க. இறைநிலையை எங்கும் நிரம்பியுள்ளது என்ற உண்மையை டெல்டா அலையில் உணர முடியுங்க. இப்படி தவம் பண்ணி இந்த தவத்தை இப்படி தவம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வினைப்பதிவுகளான சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் எல்லாம் விடுபடுங்க. இவ்வாறு தவம் செய்வதன் மூலம் மனதின் அலைச்சூழல் விரைவை படிப்படியாக குறைத்து மன அடக்கம், மனத்தெளிவு, மனப்பண்பு ஆகியவற்றை அடைய முடியும். எந்த ஒரு செயலை செய்யும் போது ஒழுக்கம், திருத்தம், நல்விளைவு உண்டாகிற மாதிரி நம்ம செய்வோம். நம் வாழ்வின் நோக்கத்தையும் அடையவும் அறிவின் முழுமை பெறவும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவும் பெற்று வாழ நம் மனதின் அலைச்சூழலை பீட்டா அலையிலிருந்து ஆல்பா அல்லது தீட்டா அல்லது டெல்டா போன்ற அலைநீளத்தில் வைத்துக் கொண்டு செயலாற்ற வேண்டும். இவ்வாறு செயலாற்றி பழகி கொண்டால் நம் வாழ்க்கை வளமாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பாக சிந்தனை உரையாற்றிய சில்பஸ்ரீ அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துறை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. தனி பேராசிரியர் சில்பா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜீவகாந்த அலை இயக்கமே மனம் கவிதையோடு கலக்கலாக தொடங்கினாங்க. அந்த கவிதை வரிகளையும்
மிக அருமையாக மற்றவர்களுக்கு புரியுமாறு விளக்கினார் ஷில்பா. உயிரின் படர்க்கை நிலையே மனம் புலன்களில் பதிவாகும் போது அது பழக்கமாக மாறுகிறது, மூளையில் எண்ணமாக இயங்குகிறது, மனம் சுருக்கி வைத்து விரித்து காட்டுகிறது. அதாவது ஒரு 15 நிமிஷத்துல இந்த ஜீவகாந்த அலை இயக்கமே மனம் என்பதை மிகச் சிறப்பான முறையிலே அந்த பசு ஒன்றை பார்க்கிறோம் என்று உதாரணத்தில் தொடங்கி 5 புலன்களில் 5 உணர்வுகளாக உணர்கிறோம் என்று அதிரடியாக தொடர்ந்து சிறிது கூட ஒரு தயக்கம் இல்லாம 4-5 நாட்கள் எடுக்கக்கூடிய ஒரு வகுப்பை 15 நிமிடங்களில் மன அலைச்சல் எப்படி குறைகிறது, ஜீவகாந்தம் தவத்தால் செலவு குறைந்து அறிவு செயல்படுகிறது, மனம் செயல்படுவதில்லை, விழிப்புடன் இருக்கிறோம், ஆழ்ந்த அமைதி நிலைக்கு மன அலைச்சல் 3லிருந்து 1 குறையும் போது மனம் இறைநிலையாகி விடுகிறது, கர்மாக்கள் கழிக்கப்படுகிறது, மனிதனும் தெய்வமாகலாம் என்று மிகச் சிறப்பான முறையிலே எடுத்துரைத்த துணை பேராசிரியர் ஷில்பா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நித்யகலா அம்மா அவர்கள் அறிவே தெய்வம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன்மா. துவங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மதிய வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி நான் எனது சிற்றுரையை துவங்குகிறேன். நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு அறிவே தெய்வம். எது தெய்வம் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழுந்தது உண்டு. இதற்கு முழுமையான விடையை நாம் மகர்ஷியிடம் இருந்துதான் பெற்றுக்கொண்டுள்ளோம். மகர்ஷி அவர்களுக்குமே சிறு வயதில் கடவுள் யார், அவர் எங்க இருக்கிறார், அவரை பார்ப்பது எப்படி என்ற கேள்விகள் எல்லாமே எழுந்தது உண்டு. பக்தி மார்க்கத்தில் கோவிலில் உள்ள சிலையைத்தான் தெய்வம் என்று சொல்வார்கள். மகரிஷி அவர்கள் கூட சிறுவயதில் கடவுள் உருவச் சிலைக்கு குளிப்பாட்டி மலரிட்டு பூஜை செய்தார். ஆனால் பருவ வயது எட்டுவதற்கு முன்பாகவே இது ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு என்று அவர் தெரிந்து கொண்டார். மேலும் விரிந்த நிலையில் சிலர் கூறுவது இறைவன் ரூபமாக இருக்கலாம், அரூபமாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், சக்தியாக இருக்கலாம், மனமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், இப்படி பலவாறு கூறுறாங்க. ஆனா எங்கே எப்படி இருப்பார் என்பது மட்டும் கேள்வியாவே உள்ளது. பல பேர் பல கோணங்களில் கேட்டு எல்லோரும் ஒரு முடிவிற்கு வருவது என்னன்னா, இது எல்லாமே வெளிதான். வெளிதான் பல பேர்ல குறிப்பிடப்படுறது. ஆதிசங்கரர் வெளிய பிரம்மம் அப்படிங்கிறாரு, இயேசுநாதர் தந்தை அப்படிங்கிறாரு, நபிகள் நாயகம் அல்லாஹ், மகாத்மா காந்தியடிகள் சத்தியம்னு சொல்றாங்க, வள்ளலார் அவர்கள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பல பேர் பல பெயர்கள்ல குறிப்பிடுறாங்க. இதை தாயுமானவர் பாடல் அவரு வெளியே எப்படி குறிப்பிடுறாருன்னு நம்ம பார்க்கலாம். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது, தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிருக்குயிராய் தலைத்தது. இப்படி இவர் வெளியை பத்தி சொல்றாரு. வெளி எதையும் தடுக்காது தட்டாது இருப்பது அப்படிங்கிறது தாயுமானவர் கூற்று. இதையத்தான் வள்ளலார் அவரோட கவி மூலியமா நம்மளுக்கு குறிப்பிடுறது என்னன்னா, ஏகம் அநேகம் என பகர்வெளி எனும் ஆகமச் சிற்றபை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளலார் கூறுறாரு. அவர் ஒளியை உருவமற்ற தெய்வமா குறிப்பிட்டு சொல்றாரு. இதையே நம்ம மகாகவி பாரதி அவர்கள் வெளியத்தான் வெள்ளம் அப்படிங்கிறாரு. உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் என்று உண்டு, அதை தெய்வம் என்பார் வேதியரே. அப்போ வெளியத்தான் பரசிவ வெள்ளம் அப்படின்னு நம்ம பாரதி குறிப்பிடுறாரு. இப்படி எல்லோருமே வெளிதான் தெய்வம் என்று கூறுகிறார்கள். ஆனால் வெளி உருவம் இல்லாதது.
இது எப்படி தெய்வமா இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வருது. வெளிக்கு விளக்கம் கொடுக்க யாராலும் முடியவில்லை. மகரிஷி அவர்களும் வெளிதான் தெய்வம் என்று உணர்ந்து மேலும் அதை ஆராய தொடங்கினார். அப்படி ஆராயும் போதுதான் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கும் நம் முன்னோர்கள் கூறிய கூற்று இது. அப்படி தேடுகிற போது அவர் உணர்ந்துகிட்டது என்னன்னா, வெளிக்கு பெரும் சக்தி உள்ளது. அப்போ வெளி சும்மா இல்ல, வற்றாய் இருப்பா, பேராற்றல், பேரறிவா இருக்கு அப்படின்னு நம்ம மகரிஷி அவர்கள் உணர்றாரு. இதத்தான் அவர் கவியில வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்னு இந்த நாலுமே தெய்வம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எழுற கேள்வி என்னன்னா, இந்த நான்கினுள் எது தெய்வம் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா நம்மள எல்லாத்துக்குமே வரும். எந்த ஒரு சக்தி ஒரு பொருளை உருவாக்குதோ அதைத்தான் நம்ம எல்லாருமே தெய்வம் நினைப்போம் இல்லைங்களா? ஒரு சக்தி ஒரு பொருளை உருவாக்குச்சுன்னா அதை நம்ம தெய்வம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மூங்கில் குச்சிக நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை பார்த்தா நம்ம எல்லாம் வெறும் குச்சியா தான் நினைப்போம். ஆனா மூங்கில் வேலைப்பாடு செய்பவர்கள் அதை ஒரு பொருளா பார்க்காம அவங்க பல பொருளா மாத்தக்கூடியவர்கள். அதாவது கூடையா செய்வாங்க, ஊஞ்சலாக்குவாங்க, பல கலை பொருட்களா அதை உருவாக்குவாங்க. எந்த பொருள் செய்யணுமோ அதற்கு தேவையான அளவு மூங்கில் குச்சி எடுக்கணும், எப்படியெல்லாம் அதை மடக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு மூங்கில் வேலைப்பாடு செய்பவர்களுக்கு தான் இருக்கு. அந்த பொருளை சரியாக செய்ய முடிகிறது. ஏன்னா அந்த அறிவு அவர்களிடம் இருக்கு. இங்க பல பொருட்களை உருவாக்குவது மூங்கில் வேலை செய்பவருடைய அறிவு. மனிதன் தனது புலன்களால் தான் பொருட்களை அறிந்து கொள்கிறான். அதனோடு காண்பவனின் தன்மைகளையும் அறிந்து கொள்கிறான். இந்த அறிவைத்தான் பேரறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பேரறிவே எல்லா தோற்ற பொருட்களிலும் ஊடுருவி நிறைந்து ஒழுங்காற்றலா செயல் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா தோற்றங்களுக்கும் வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு இருக்கு. இவற்றை சிறிது கூட இயக்க நீதி வலுவாத செயல் புரிந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒழுங்காற்றலை தான் நம்ம பேரறிவு அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் ஆங்கிலத்தில் the order of function in everything and everywhere is consciousness, அதாவது ஒழுங்காற்றல் தான் பேரறிவு அப்படின்னு சொல்றாங்க. பிரபஞ்சத்துல உள்ள விண் துகள்களோ கோள்களோ நட்சத்திரங்கள் ஒன்றையொன்று மோதாம அதன் பாதையில நியதி மாறாம சுற்றி வந்துகிட்டு இருக்கு. இதற்கு ஒரே காரணம் இறைநிலையின் இயக்க ஒழுங்காற்றலான பேரறிவு தான். இத பத்தி சொல்றப்போ மகரிஷி அவர்கள் ஒரு கவியில தெளிவா சொல்லியிருக்கிறாரு பேரறிவை பத்தி. இறைநிலையின் பேரறிவை தத்துவத்தை தெளிவாய் எவராலும் மொழி மூலம் விளக்க முடியாது. முறையாக எப்பொருளும் இயங்குதற்கு ஏற்ற உருவமைப்பு, குணம், காலம், ஒழுங்கமைப்பு எல்லாம் நிறைவாக தவறின்றி எவ்வியக்கம் அதிலும் நேர்மையோடு நிகழ்த்தும் ஒழுங்காற்றலே அறிவாம். மறைபொருளாய் அமைந்த இந்த மா அறிவுதனை நாம் மதிப்போடு இறைநிலையின் பேரறிவு என்போம் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த கவி மூலம் பேரறிவை பத்தி மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பிரபஞ்சத்துல எப்படி இயக்க ஒழுங்காற்றல் பேரறிவா இருக்குதோ அதே போலத்தான் நம்ம உடலிலும் இயக்க ஒழுங்காற்றலான பேரறிவு உள்ளது. நம்ம உடல் அமைப்பே ஒரு மாபெரும் அதிசயம்தான். நம்ம உடலில் உள்ள உறுப்புகளாகிய இதயம், நுரையீரல், கிட்னி, கல்லீரல், மண்ணீரல் இவை இயக்கங்கள் எல்லாம் அனைத்துமே பாத்தீங்கன்னா இயக்க ஒழுங்காற்றலான பேரறிவின் செயல்பாடுகள் தான். அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இயக்க ஒழுங்காற்றலா தான் இருக்கும். இப்ப ஒரு கை வேலை செய்யுதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இப்ப என் கை தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயம். ஆனா அங்க வேலை செய்யறது நம்ம கை இல்ல, நம்மளுடைய அறிவு. இப்ப கவனம் வேற பக்கம் இருக்கு அப்படின்னா நம்ம கை சரியா வேலை செய்யுமா? ஒன்னா வேலையே செய்யாது, இல்லைன்னா அந்த வேலையில ஏதாவது குளறுபடி வரும் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல வேலை செய்யறது அறிவு, கைங்கிறது ஒரு கருவிதான். இதத்தான் திருமூலர் எப்படி சொல்றாருன்னு பார்த்தோம்னா,
வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்கால் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகா சொல்றாருங்க. அப்போ இந்த புலன்கள் வழியாவும் சரி, நாம உணரக்கூடிய விஷயங்களும் சரி, எல்லாமே அறிவுதான். இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருட்களிலுமே என்ன இருக்குன்னு பார்த்தா அது நிச்சயமா அறிவுதான். எடுத்துக்காட்டா, முட்டைக்குள்ள குஞ்சு வெளியே வர்றதுக்கு தயாரா இருக்குது. ஆனா அதற்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அதனுடைய அழகினால், அதாவது மூக்கினால் அந்த ஓட்டை உடைத்து வெளியே குஞ்சு வருது. இதுதான் அந்த குஞ்சுக்குள் இருக்கக்கூடிய அறிவு, இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றது. அப்போ நான் என்று கூறினால் அது நம்முடைய உடல் அல்ல, நம்முள் இருக்கக்கூடிய அறிவு. நான் யார் என்ற கேள்விக்கு நான் என்பது அறிவு என்று உணர்ந்து கொள்ளணும் நம்ம முதல்ல. அப்படி நான் என்றால் எனக்குள் இருக்கக்கூடிய அறிவு என்பதை நினைவுல வச்சுக்கிட்டோம்னா 6 தீய குணங்கள் நம்மளுக்குள்ள இயலாம பாத்துக்க முடியும். பஞ்ச மகா பாதகங்களையும் தவிர்த்துக்க முடியும். எல்லா உயிரினங்களையும் நம்ம சமமா நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்குள்ள வரும். எப்போதுமே அன்போடும் கருணையோடும் நம்ம இருப்போம். மேலும் பாத்தீங்கன்னா, அறிவில் மேம்பாடு அடையறதுக்குத்தான் யோக நெறிகளை வகுத்தாங்க. யோக நெறிகளை வகுத்ததற்கான முக்கிய காரணமே அறிவில் மேம்பாடு அடைவதற்காகத்தான். 4 வகையான யோகங்கள் இருக்கு. பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜ யோகம், ஞான யோகம். இதுல பக்தி யோகத்திலயும் சரி, ஞான யோகத்திலயும் சரி, மூலம் எதுன்னா அது அறிவுதான். மகரிஷி அவர்கள் அறிவை பத்தி அதுல ஒரு பக்தியிலையும் ஞானத்திலையும் ஒரு கவி சொல்றாருங்க. அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுவது யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். அப்போ பக்தியிலும் சரி, ஞான நிலையிலும் சரி, மூலம் எது என்று நம்ம பார்த்தோம்னா அது அறிவுதான். நம்ம அகத்துக்குள் இருக்கும் அறிவை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதற்கு ஒரே வழி அகத்தவம் மட்டும்தான். அகத்தவத்துல ஆழ்ந்து செல்ல செல்ல 3 நிலையான ஆதி நிலையை நம்ம உணர முடியும். அப்ப பாத்தீங்கன்னா, இறைநிலையே இறைத்துகளாகி, விண்ணாகி, பஞ்சபூதங்களாகி, ஓரறிவாகி, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, பிறகு 6வது அறிவாகிய மனிதனாகியது. ஆக தன்மாற்றம் காரணமாக இத்தோற்றங்களை எடுத்தது அறிவுதான். எனவே இயல்பூக்க நியதிப்படி இந்த அறிவே தன்னை எல்லாமுமாக பரிணாமித்து காட்டுகிறது. ஆகவே அறிவே தெய்வம். நம்முள் இருக்கும் தெய்வத்தை உணர்ந்து மகிழ்ச்சியோடு நிறைவோடும் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை உரை. நித்யகலா அம்மா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. தனிப்பேராசிரியர் நித்யகலா சிறப்பான ஒரு விளக்கம். அறிவே தெய்வம். தெளிவான நடையிலே நான் சொல்ல தெளிவா உறுதியா சொல்லிட்டு தான் நான் நிறைவு செய்வேன்னு ஒரு திறமையான ஒரு செயல் உங்க பேச்சின் மூலம் வெளிப்பட்டது. அருட்தந்தையின் வாயிலாகத்தான் உணர்ந்தோம் என்று மிக சிறப்பான முறையிலே ஆரம்பத்திலேயே எடுத்துரைத்தீர்கள். அறிவுதான் தெய்வம் என்பதை வள்ளலார், தாயுமானவர்கள், பாரதியின் பரசிவவில்லம் தொடங்கி அருள்தந்தை பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் இணைந்ததுதான் அருட்பேராற்றல் அப்படிங்கறது சிறப்பான முறையில சொல்லிட்டு அருமையா விளக்குனீங்கம்மா. குறைஞ்ச நேரத்துல இந்த மூங்கிலை பற்றி அறிவு நிலையில் விளக்கம் கொடுத்தது மிக மிக சிறப்பானது. உதாரணத்துக்கு இறைநிலையின் தரம் 4ஐயும் குறைஞ்ச நேரத்துல பாயிண்டா எது முக்கியம் அப்படிங்கறத மட்டும் நான் தெளிவா சொல்ல போறேன் பாருங்கன்னு சொல்லி அற்புதமான முறையில சொன்னீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. திருமூலர் ஊனுக்குள் இறைவன், நமக்குள்ளேயே இருக்கிற இறைவனை நாம உணராம இருக்கிறோம் அப்படிங்கறத தொடங்கி நிறைவா நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாம எங்க சுத்தினாலும் பாத்தீங்கன்னா அருள் தந்தை கிட்டதான் நாம நிறைவடையோம் இல்லையாமா?
கண்டிப்பாங்கம்மா. நமக்குள் இருக்கக்கூடியதுதான் அறிவு, அறிவுதான் தெய்வம். இதை அதுக்கு வழியும் சொல்லிட்டீங்க. யோக நெறிகள் மூலமாக அறிவு தெய்வம் உணரலாம். அதை எதன் மூலமா உணரலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியா அகத்தவும் ஒரே வழி அப்படின்னு சொல்லி நிறைவு செய்தீர்கள். ரொம்ப சிறப்புமா, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அனைத்தும் உங்களுக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக துணை பேராசிரியர் சுப்பம்மாள் அவர்கள் பெருவெளியே தெய்வம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. சுப்பம்மாள் அம்மா அன்மியூட் கொடுத்துக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். சுபமாலமா அன்மியூட் கொடுத்துக்கோங்கம்மா. உங்க மைக்கை டச் பண்ணுங்கம்மா. மைக் சிம்பிள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. தூங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாமா? தூங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கொஞ்ச நேரம் திணறிட்டீங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவரல் குருவே துணை. என்னை ஈண்டெடுத்து தாய் தந்தையரை வணங்கி வாழ்த்தி, ஆசான் குருபுரான் வேதாத்திரி மகர்ஷி ஐயா அவங்களை வணங்கி வாழ்த்தி எனது உரையை தொடங்குகிறேன். நான் இன்றைக்கு பேச போற தலைப்பு பெருவெளியே தெய்வம். அதனுடைய பாடல்: வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்னும் பல நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். வற்றாத இந்நான்கும் விண் முதல் ஐம்பூதங்கள், வான்கோள்கள், உலகம், வீரினம், ஓரறிவு முதல் ஆறாம் வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம். வந்தவை அனைத்திலும் சீர் இயக்கம், இயல்புக்கம், வற்றாது பெருகும் பேரண்டத்தில் உயிரினத்தில் வலுவாது செயல் விளையும் இதையே கூடுதலறம். பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம். வற்றா இருப்பு. வற்றா இருப்புனா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பூங்காவில் உள்ள நீரூற்றிலிருந்து வரும் நீர் எப்படி ரீசைக்கிள் ஆகி நீரூற்றுக்குள்ளே வற்றா இருப்பாக இருக்கிறதோ அதுபோல இறைநிலையின் விண் முதலான அண்டங்கள் உயிரினங்கள் வரை தோன்றிய போதிலும் இறைநிலையின் ஆற்றல் சிறிதளவும் குறைவதில்லை. அது அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல் இருக்கிறது. இதை வேதாத்திரியம் வற்றா இருப்பு என்று சொல்கிறது. வடமொழியில் பூரணம் என்றும் அச்சயம் என்றும் கூறுகிறார்கள். அடுத்து பேராற்றல். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் சுத்தவெளியில் மிதந்து அனைத்து பொருட்களையும் தாங்குவதும் இயங்குவதும் சுத்தவெளியே. அதற்கு சுத்தவெளியின் அழுத்தம் என்னும் உண்டாற்றலே காரணம். அந்த ஆற்றலே தன்னிருக்க ஆற்றலாகவும் விண் முதலாய் பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருப்பதால் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் அனைத்துக்கும் மூலமான பேராற்றலாகவும் இருக்கிறது. பேராற்றல் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இந்த பூவுலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா 25,000 மைல் சுற்றளவுடையது. தன்னைத்தானே 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. இந்த பூவுலகத்தை தாங்குவதும் இயங்குவதும் சுத்தவெளியின் பேராற்றலே என்று சான்று சொல்றாங்க. அடுத்து பேரறிவு. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தோற்றங்களும் வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு இவற்றை கொண்டு சிறிது கூட இயக்க நிதி வலுவாது இயங்கிக் கொண்டிருக்கும் பேராற்றலை தான் பேரறிவு என்று சொல்கிறோம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களும் சிறப்பாகவும் நுணுக்கமாகவும் அந்தந்த இடத்திற்கு தேவையான முறையில் எல்லா காலங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஒழுங்கு ஆற்றலை தான் அறிவு என்றும் பேரறிவு என்றும் சொல்கிறோம். பிரபஞ்சத்தில் உள்ள விண்களோ கோள்களோ நட்சத்திரங்களோ ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளாமல் அதனதன் பாதையில் காலத்தோடு நிதிமறவாமல் சுற்றி வருகின்றன. இந்த இறைநிலையின் ஒழுங்கு ஆற்றலை தான் பேரறிவு என்று சொல்கிறோம். பேரறிவு என்றா அப்படின்னா என்னன்னு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, பேரறிவு காலையில 6 மணி ஆகும்போது சூரியன் உதிக்குது, சாயங்காலம் 6 மணி ஆகும்போது சூரியன் மறைஞ்சிருது. அதை யாராவது திக்கி சொல்றோமா? இல்ல. அதை யாராவது மறைய சொல்றோமா? இல்ல. அதுவே இறைநிலையின் ஒழுங்கு ஆற்றலாக இருந்து கொண்டு
பேரறிவாகவும் இருந்து கொண்டு அகில உலகத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்று சாமி சொல்றாங்க. அடுத்து காலம். இறைநிலையின் தண்ணீருக்கும் ஆற்றல் அதற்குள்ளாகவே விதைக்கிறது. அதன் காரணமாக நுண்ணதிர் வேறுபட்டு அந்த நுண்ணதிர்வால் விட்டு விட்டு அழுத்தும் போது குவிந்தும் விரியும் தன்மையை அடைகிறது. ஒரு குவிதலுக்கும் ஒரு விரிதலுக்கும் இடையே உள்ள நேரமே காலம் எனப்படும். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ்வாழ்க என்று மாணிக்க வாசகர் பாடினார். இப்ப காலத்துக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல சுவிட்ச போட்டோம்னா அந்த இடத்துல மின்சாரம் குவிஞ்சு லைட் எரியும். நம்ம இப்ப சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டோம்னா மின்சாரம் வீடு முழுவதும் பரவி விரிவடைந்து இருக்கிறது. அந்த இமை பொழுதுல அது அப்படி குவிஞ்சு விரியுது. அதையே ஒரு குவிதலுக்கும் ஒரு விரிதலுக்கும் இடையே உள்ள நேரத்தை காலம் என்று சாமி சொல்றாங்க. அடுத்து வளநான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். தெய்வ நிலையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களிடமும் இருக்கிறது. அதுவே தெய்வமாகவும் இருக்கிறது. எது தெய்வமாக இருக்குது என்று பார்த்தோமானால், உதாரணமாக இப்ப பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக உருவ வழிபாடு கொண்டு வந்தாங்க. மனிதர்கள் வந்த பின்பே உருவ வழிபாடு வந்துச்சு. அதற்கு முன்னாடி 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 போய் பார்த்தோம்னா சுத்த வெளியை சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் இறை துகள்களாகவும் எண்களாகவும் பஞ்ச பூதங்களாகவும் வான்கோள்களாகவும் நட்சத்திரமாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் ஓரறிவு தாவரங்கள், ஈரறிவு புழு, மூன்றாம் அறிவு பூச்சி, நான்காம் அறிவு பாம்பு, ஐந்தாம் அறிவு விலங்கினம், ஆறாம் அறிவு மனிதன் வரை தன்மாற்றம் அடைந்து வந்த பின்பே மனிதன் வந்தான். ஆனா முதல்ல எது வந்தது என்று பார்த்தோம்னா முதல்ல சுத்த வெளியே வந்தது. அதுவே உருவமற்றதாகவும் இருப்பு நிலையாகவும் எல்லையற்றதாகவும் வாய்ம பொருளாகவும் தெய்வமாகவும் இருக்குது என்று சாமி சொன்னார். அடுத்து வற்றாத இந்நான்கும் முதல் ஐம்பூதங்கள், வான்கோள்கள், உலகம், உயிரினம், ஓரறிவு முதல் ஆறாம் வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியை தன்மாற்றம். இந்த நான்கும் வற்றாத இந்நான்கும் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் இந்நான்கும் ஒன்றிலிருந்து ஒன்றாக வளர்ச்சி அடைந்து வந்த மாற்றத்தையே தன்மாற்றம் என்று சாட்சி சொன்னார். வந்தவை அனைத்திலும் சீர் இயக்கம் இயல்புக்கம். இறைநிலை தன்மாற்றம் அடைகின்ற போது ஒவ்வொரு பொருட்களிலும் அறிவாகவும் ஆற்றலாகவும் அடங்கியிருப்பதால் தானாகவே தேவைக்கேற்ப காலத்தால் மலர்ச்சி பெற்று வெளிவருகிறது. இதையே இயல்பூக்கம் என்று நாம் சொல்கிறோம். இயல்பூக்கம் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு விதையை எடுத்து ஊறி வச்சோம்னா 2 நாள் அல்லது 5 நாள் கழிச்சு அது முளைச்சி செடியாகி வெளியே வந்துடும். அதுக்குள்ள இறைநிலை அறிவாகவும் ஆற்றலாகவும் இருந்து கொண்டு இயங்கி கொண்டு செயல்பட்டு கொண்டு இருப்பதையே சாமி சொல்றாங்க இயல்பூக்கம் என்று. அடுத்து வற்றாத பெருகும் பேரண்டத்தில் உயிரினத்தில். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது. பிரபஞ்சத்துல உள்ள பஞ்ச பூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் மனிதர்களிடத்திலும் நிலம் கெட்டி பொருளாகவும், நீர் இரத்தமாகவும், நெருப்பு உடற்சூடாகவும், காற்று மூச்சு காற்றாகவும், விண் அழுத்த காற்றாகவும் இருக்கிறது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது என்று சாமி சொன்னாங்க. அனைத்து சீவராசிகளிடம் இருக்கிறது என்று சொன்னாங்க. வலுவாத செயல் விளைவு நிதியே கூடுதலராம். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை நிதி. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு விளைவு கண்டிப்பாக உண்டு. தீமை செய்தால் தீமை வரும், நன்மை செய்தால் நன்மை வரும். இந்த நிலையை மறவாது மனதில் கொண்டு எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் கொடுக்காது தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து ஒழுக்கம், கடமை, ஈகை என்னும் அறநெறி வாழ்க்கை வாழ்வதே கூடுதலறம் என்று சாட்சி சொல்றாங்க. அடுத்து பெருவெளியை தெய்வமாகவும் வாய்ம பொருளாகவும் எல்லையற்றதாகவும் அனைத்து மனிதர்களிடத்திலும் உயிரினங்களிடத்திலும் தெய்வமாக இருக்கிறது என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். திருப்பூர் மண்டல ஆசிரியர் பெருமக்களுக்கும் அமர்ஜோதி நகர் ஆசிரியர் மண்டல பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் சுபம்மாள் அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அருமைம்மா. பெருவெளியே தெய்வம் தொடங்கி, அதாவது நித்திய கலா துணை பேராசிரியர் நித்திய கலா அவர்களினுடைய தொடர்பாக வந்ததுனால
எனக்கு எனக்கு எப்படி தோணுச்சுன்னாம்மா, ஒரு பேருரை சிறப்புரை கேட்டது போல எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்படியே கோர்வையா அவங்க முடிச்சதுல இருந்து தொடங்குனீங்க பாருங்க. அப்படியே இந்த பெருவெளி தெய்வ அது சிறப்புரையாகவே எனக்கு ஒரு 30 நிமிஷத்துல எனக்குள்ள அப்படியே ஒரு நிறைவுமா. அந்த இறைநிலையினுடைய தரம் 4 திறம் 3ஐயும் அப்படியே நீங்க அந்த மாணிக்கவாச சுவாமிகள் பக்தியோட ஞானத்தை நினைச்சீங்க பாரு. இவை பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு மாணிக்கவாச சுவாமிகள் சொன்னத அந்த தரத்தோட 4ஐயும் இணைச்சு நீங்க பக்தியும் ஞானத்தையும் இணைச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அருள் தந்தையினுடைய வேதாத்திரியத்துல இந்த பெருவெளிதான் தெய்வம் அப்படிங்கறத மிகச்சிறப்பான முறையில குறைஞ்ச நேரத்துல நீங்க விளக்கிட்டு அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா என்ன சொன்னீங்க தெரியுமா? நிறைவா பெருவெளியே தெய்வம் பாய்ம பொருள் சொல்லங்கி தெய்வத்தில் தொடங்கி மனிதனில் நிறைவு செய்து மீண்டும் மனிதன் தெய்வமாக்கலாம் அப்படிங்கிற அந்த பெருவெளியினுடைய அத்தனை விளக்கங்களையும் சிறப்பான முறையில மிக தெளிவாக ஒரு துளி கூட ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாம சிறப்புரையாற்றிய சுப்பம்மாள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக துணை பேராசிரியர் குருதேவி அம்மா அவர்கள் கருமைய தூய்மை என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். தூங்கலாங்கம்மா. வாழ்க வையம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர்கள் அனைவருக்கும் என் மதிய வணக்கம். என் பெற்றோரை வணங்கியும் வாழ்த்தியும் என் வாழ்க்கை துணையை வணங்கியும் வாழ்த்தியும் எனது உரையை தொடங்குகின்றேன். கருமைய தூய்மை. ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கங்க. ஒரு கிராமத்துல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருந்தான். அந்த அம்மா ரொம்ப கவலை, நிறைய ஸ்வீட் சாப்பிட்டானே, சாப்பிடாத அப்படின்னு சொன்னாலும் கேக்கல, அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தான். இந்த அம்மா வந்து பக்கத்து வீட்டுல சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்ப பக்கத்து வீட்டு அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த மரத்தடியில ஒரு மகான் இருக்கிறாருங்க, நீங்க அந்த மகான் கிட்ட போயினீங்கன்னா அவர் சொன்னா உங்க பையன் கேட்டுக்குவான், அதனால நீங்க அவர்கிட்ட கூப்பிட்டு போய் கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லி இந்த அம்மா அந்த மகான் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனா அந்த மகான் கிட்ட போயிட்டு, சுவாமிகளே வணக்கம் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு, இந்த மாதிரி என் பையன் அதிகமா ஸ்வீட் சாப்பிடுறாங்க, அதை நிறுத்தணும், நீங்க கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லதும் அந்த மகான் சொன்னாரு, அப்படியா சரி போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாருங்க. சரி நீங்க அம்மா ஒண்ணுமே பேசல, கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு போறாங்க. போனதும் அந்த மகான் சொல்றாரு, சரி நாளைக்கு வாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் திருப்பி அனுப்பிச்சுட்டாருங்க. மறுபடியும் கூட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு மறுநாள் வர்றாங்க. வந்ததும் அந்த மகான் சொல்றாரு, தம்பி ஸ்வீட் சாப்பிடாதப்பா, ஸ்வீட் சாப்பிடுறத நிறுத்திடு அப்படின்னு சொல்றாரு. சொன்னவே இந்த அம்மாவுக்கு என்னடா இது, இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கா ஒரு வாரம் வெயிட் பண்ண வச்சாரு, போயிட்டு வான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அங்கலாய்ப்பு தாங்காம இந்த அம்மா வந்து கேட்டுட்டாருங்க, சுவாமி என்னை மன்னிக்கணும், இந்த ஒரு வார்த்தை ஸ்வீட் சாப்பிடாத நிறுத்திருன்னு சொல்றதுக்காக நீங்க இவ்வளவு நாள் ஏன் தாமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, அம்மா நானும் நேத்து வரைக்குமே நானும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நேத்துல இருந்து ஸ்வீட் சாப்பிடறத நிறுத்திட்டேன், இன்னைக்கு வந்து எனக்கு முழு தகுதி வந்துருச்சு, ஸ்வீட் சாப்பிடாம இருக்கிறதுனால சாப்பிடாத அப்படின்னு உங்க பையனுக்கு சொல்ற தகுதி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாருங்க. அந்த மாதிரி கருமைய தூய்மை பெறாத எனக்கு தகுதி இல்லைனாலும் மகரிஷி என்னைய ஒரு கருவியா பயன்படுத்தி இந்த கருமைய தூய்மை பத்தி பேச வச்சிருக்கிறதுக்கு மகரிஷிக்கு நன்றிங்க. ஃபர்ஸ்ட் நாம வந்து கருமையம் அப்படின்னா என்னன்றத பத்தி பார்க்கலாம். இப்போ உயிரினங்களோட உடல்ல விந்தாங்க உயிரா இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த உயிர் உடல் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த உயிர் ஓட காந்த அலை வெளியேறிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த காந்த அலையை தான் நாம வந்து என்னன்னு சொல்றோம், ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜீவகாந்தம் என்ன பண்ணுதுன்னா இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாலும் துல்லிய சமதள சீர்மையின் படியும் உடலின் நடு மையத்துல திணிவு பெறுதுங்க. அந்த திணிவு பெற்ற மையத்தை தான் நாம வந்து கருமையம் அப்படின்னு சொல்றோம். இந்த கருமையம்
உயிரினங்கள உடல்ல எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, உடல்ல நீளவாக்குல ஒரு கோடும் குறுக்கு வாக்குல ஒரு கோடும் போட்டோம்னா அந்த 2 கோடும் சந்திக்கிற மைய புள்ளியதாங்க கருமையம் அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. இப்ப இந்த கருமையத்தோட வேலை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட அனுபவ பதிவுகளை பதிச்சு வச்சிருக்கிறதும், தேவைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப அதை விருத்தி எண்ணங்களா காட்டுறதும் தாங்க இந்த கருமையத்தோட வேலைகள். சரிங்க, இது அனுபவ பதிவுகளை பதிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்ததான் நாம என்ன சொல்றோம், வினை பதிவுகள், கருமைய பதிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோங்க. இந்த வினை பதிவுகளை 3ஆ சொல்லுவாங்கங்க, சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பெற்றோர் உள்ள கருமைய பதிவுகளை தான் கருவமைப்பு பதிவுகள் அல்லது சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படின்னா, விலங்கினத்திலிருந்து வித்தெடுத்து மனிதன் பிறந்ததுனால நாம் முதல் மனிதன் பிறக்கும் போது கருமையத்துல சில பதிவுகள் இருக்குதுங்க. பிற உயிரை வதைத்தல், பிற உயிரை கொல்லுதல், பிற உயிருக்கு சொந்தமான உடலை பறித்தல், பிற உயிரின் வாழ்வின் சுதந்திரம் அளித்தல் அப்படின்ற ஒரு 4 பதிவுகள் மகரிஷி சொல்வாங்க. இந்த கலங்கப்பட்ட இந்த பதிவுகளோட தான் முதல் மனிதனை பிறந்திருக்கிறான். இததான் கருவமைப்பு பதிவு. முதல் மனிதன் பிறந்ததுல இருந்து நாம பெற்றோர் வரைக்கும் இருக்கிற கருவமைப்பா இருக்கிற பதிவுகள் எல்லாம் சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிராரப்த கர்மம் அப்படின்னா, நாம பிறந்து 3 வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம செய்யற செயல்கள் எல்லாமே பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சஞ்சித கர்மமும் பிராரப்த கர்மமும் இணைஞ்சு செயல்புரியும் பொழுது அது ஒரு மனிதனோட அறிவாட்சி திறமா மாறுங்க. அந்த அறிவாட்சி திறத்தை தான் ஆகாமிய கர்மம், புகுவினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க, இந்த வினைப்பதிவு அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நம்ம செயல்களுக்கேற்ற விளைவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த விளைவுகள் தான் நம்மளுக்கு வினைப்பதிவுகளா வருது. அப்போ மகரிஷி சொல்வாங்க, கருமையம்தான் செயல் விளைவு தத்துவத்தை வழங்கும் மிகப்பெரிய நீதிமன்றம், தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு நம்ம கருமையத்தை வர்ணிச்சு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம அப்ப எந்தெந்த நிலைகள்ல நாம செயல் செய்யறோம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம மகரிஷி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாருங்க. என்னென்ன நிலைகள்ல செய்யறோம்னா, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் அப்படின்ற 3 நிலைகள்ல நாம செயல்கள் புரியறதா சொல்றாங்க. அறியாமை அப்படின்னா, இந்த செயல் செஞ்சா இந்த விளைவுதான் வரும் அப்படின்னு தெரியாம அறியாம செய்யறதெல்லாம் அறியாமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அலட்சியம் அப்படின்னா, இந்த செயல் செஞ்சா இந்த விளைவுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் நாம அதை அலட்சியப்படுத்தி தவறான செயல்களையே மீண்டும் மீண்டும் செஞ்சிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு தெரியும் உடற்பயிற்சி செஞ்சா உடலுக்கு நல்லது, தவம் பண்ணா நம்மளோட வினைப்பதிவுகள் போகும், தற்சோதனை பண்ணா நம்மளோட தீய குணங்கள் எல்லாம் நற்குணங்களா மாத்திக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சாலும் சில நேரங்கள்ல சில காரணங்களால நாம அதை அலட்சியப்படுத்திட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சரிங்க, இந்த 3வது நிலை என்னன்னா உணர்ச்சிவயம். நம்ம எல்லாருமே அதிகமா உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலான செயல்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். அதிகமான மனிதர்கள் அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நாம செயல்கள் செய்யும் போது மனப்பான்மை, வஞ்சம் அப்படிங்கிற ஒரு அடுக்கப்பட வேண்டிய 6 குணங்கள் அப்படின்றத சொல்றாங்க மகரிஷி. அப்படி அந்த அறுக்கப்பட வேண்டிய 6 குணங்கள்ல நாம செயல்படும் பொழுது அது என்னெல்லாம் பழி செயல்கள், 5 பழி செயல்களை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு அப்படின்ற 5 பழிச்செயல்களுக்கு நாம ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத இந்த கருமையத்தை கலங்கப்படுத்துற செயல்கள் அப்படின்ற முறையில மகரிஷி ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசை மனம் பேச்சிடை மறைமுகமாய் நேர்முகமாய் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரம் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவ பொறாமை, சினம், வஞ்சம் இவை காத்தல், நெறிபிறந்த உணவு, உழைப்பு, உடலுறவு, எண்ணம் இவை கருமையம் தன்மை கலங்கப்படுத்திவிடும், கருத்தோடு சீர் செய்வோம் அப்படின்னு அவ்வளோ ஒரு அருமையா நம்மளுக்கு மகரிஷி சொல்லி இருக்கிறாங்கங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லைன்ல வச்சிருக்காரு பாருங்க, மிகப்பெரிய ஆப்பா, நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். ஆனா நாம ஆகுற வரைக்கும் மூட்டையா ஆசைகளை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டே இருப்போங்க. பெரியவங்க எல்லாம் சாகாததுக்கு படிச்சிருப்பாங்க, மூச்சு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க.
அப்போ பக்கத்துல இருக்கிற பெரியவங்க தான் சொல்லுவாங்க, அவரோட ஆசை ஏதாவது இருந்தா அதை நிறைவேற்றுங்க, அந்த உயிர் இழுக்காம சீக்கிரம் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஆசைகள் நிறைவேறாம சாகுற ஆன்மா இறைநிலையை அடையாது. அதனால அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டோம்னா ஆன்மா இறைநிலையோட போய் சேர்ந்துரும் அப்படின்றதுக்காக முன்னோர்கள் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள் அப்படின்னா, நம்ம உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தேயாகி உடலை கெடுத்து விடும் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எங்க அறிவுத்திருக்கோயில எழுதி போட்டிருப்பாங்கங்க. நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுவோம். பக்கத்து வீட்டுக்காரங்களே பேசுவாங்க, அவங்க கிட்ட அப்படியே அவங்கதான் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிடுவோம். அப்புறம் அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லுவோம், ஆமா அவளை பத்தி தெரியாது பாரு, இவ அப்படி அவ அப்படி. அந்த மாதிரி நம்ம உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு வச்சு பேசக்கூடாது. அதெல்லாம் நம்மளோட கருமையத்தை களங்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள் நம்ம இப்ப சில நேரங்கள்ல இது இப்படி பேசிடுவோம், இது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியாம கூட நம்மளுக்கு அது சரியா இருக்கும். ஆனா அது மற்றவங்களோட மனசை புண்படுத்தும். அப்படி இல்லாம நாம இத பேசினா அவங்களோட மனசு எப்படி கஷ்டப்படும் அப்படின்றத உணர்ந்து பார்த்து பேசணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. மற்ற உயிர் சுதந்திர வரம் பறித்தல், இதுதாங்க அந்த விலங்கின பண்புல இருந்தாங்க இது குணம் நம்மளுக்கு வருதுங்க. இந்த பொறாமை இருக்குதுங்க, மனுஷங்களை நிறைவான மனசோட வாழவே விடாதுங்க. ஒரு மனுஷன் நாலு இதா இருப்பாங்க. நடத்த முடியும் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னு மகரிஷி சொல்றாருங்க. அதே மாதிரி சினம் வஞ்சம் இவை காத்தல், இத பத்தி நம்மளுக்கு அருகுண சீரமைப்பிலேயே சினம் பத்தி நிறைய பாருங்க. இத பத்தி பேசணும்னா நமக்கு 1 மணி நேரமே வேணும். இந்த சினம் வஞ்சம் இவற்றையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னும், நெறிபிறந்த அந்த 5 அளவு முறை, உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் இதெல்லாம் சீர் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவை எல்லாமே என்னன்னா கருமையத்தை களங்கப்படுத்தும் செயல்கள், நாம கருத்தோடு சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்கங்க. இப்ப இந்த கருமையம் இப்படி எல்லாம் கலங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதை எப்படி எல்லாம் அந்த கருமைய பதிவுகளை நாம எப்படி எல்லாம் போக்கலாம் அப்படின்றதுக்கு அதுக்கும் நம்ம மகரிஷி வழி சொல்லிட்டாருங்க. அது எப்படி கலங்கப்படுதுன்னு சொல்றாரு, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதுக்கும் வழி சொல்றாருங்க. 3 வழிகள் சொல்றாருங்க. பிராயச்சித்தம் எக்ஸ்பென்ஷன், 2வது உணர்ந்து திருந்துதல் டிசிபேஷன், 3வது பதிவு முறிவு அல்லது சமன் செய்தல் நியூட்ரலைசேஷன். இப்ப பிராயச்சித்தம் அப்படின்னா, இப்ப ஒரு செயல் செய்யறோம்னா அந்த செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கறது, அப்படி இல்லைன்னா அதுல ஏதாவது விளைவு வந்திருக்கும் இல்லையா, அந்த விளைவு கேட்ட இன்னொரு செயல் செஞ்சு அந்த விளைவை சமப்படுத்துறது, சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப பிராயச்சித்தம்னா ஒருத்தர் பெரிய தப்பு ஏதோ தப்பு செஞ்சுட்டா உடனே அவர்கிட்ட இது தப்புன்னு தெரியுது, உடனே நம்ம மன்னிப்பு கேட்கறது. அப்புறம் இப்ப ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடந்தே போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எதிர்த்தாப்புல ஒருத்தர் வர்றாரு, அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியாம தட்டி விட்டுறேன். ஆனா அவர் தயிர் குடம் வச்சிருக்கிறாரு, அந்த தயிர் குடம் கீழே விழுந்து உடைஞ்சிருது. உடனே சாரிங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த தயிருக்குள்ள விலையை நாம கொடுத்தோம்னா அப்பவே பிராயச்சித்தம் பண்ணின மாதிரி அதுக்கு நம்மளுக்கு பதிவு வராது அப்படின்னு சொல்றாருங்க. 2வது உணர்ந்து திருந்துதல் டிசிபேஷன், அதாவது இந்த உணர்ந்து திருந்துதல்ல தாங்க விவேகானந்தர் சொல்றாருங்க, நாம செய்யற தவற சரி செய்யாம இருக்கிறவன் மிருகம், செய்யற தவற உணர்ந்து திருந்துறவன் மனிதன் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாருங்க. மகாத்மா காந்தி தவறு செய்து திருந்துவதை விட தவறு செய்யாம இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப இந்த உணர்ந்து திருந்தல்லையே நாம என்ன சொல்லுவோம், இந்த 6 குணம் இருக்குது இல்லைங்களே, அந்த 6 குணங்களையும் சீரமைச்சுக்கிட்டாலே நம்ம இந்த மேல்பதிவு போடுற மாதிரிதான். பேராசை அப்படின்றத நிறைமனமாகவும், சினம் அப்படின்றத சகிப்புத்தன்மையாகவும், கடும்பற்று அப்படின்றத ஈகையாகவும், முறையற்ற காட்சி அப்படின்றத கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மைய நேர்நிறை எண்ணமாகவும், வஞ்சம் அப்படின்றத மன்னிப்பாகவும் நாம மாத்திக்கிட்டோம்னா நம்மளோட குணங்களை மாத்த நம்மளோட பரீட்சைகள் பதிவுகள் குறைஞ்சிக்கிட்டே வருங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு பக்கெட்ல கெட்ட தண்ணி இருக்குதுங்க, அந்த கெட்ட தண்ணிக்கு மேல நல்ல தண்ணிய ஊத்த
அந்த கெட்ட தண்ணி எல்லாம் அந்த நிறைஞ்சு வெளியே அந்த கெட்ட தண்ணி எல்லாம் போயிட்டு ஒரு நேரத்துல ஃபுல்லுமே நல்ல தண்ணியாவே மாறிடும். அதே மாதிரி இந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே நாம நல்ல குணங்களா மாத்தி நல்ல செயல்கள் செய்ய நம்மளோட பதிவுகள் எல்லாம் நீங்கி ஒரு நேரத்துல நம்மளோட கருமையம் தூய்மை அடைஞ்சு தூய்மையான கருமையமா மாறும் அப்படின்னு மகரிஷி சொல்றாருங்க. மூன்றாவது பதிவு முறிவு அல்லது சமன் செய்தல், யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க அந்த நம்ம ஒரு மனுஷன் உயிரில் ஒடுங்கி தவம் பண்ண இறையுணர்வும் அரை நெறியையும் உயிருணர்வு பெற்று இறையுணர்வும் பெறுறாங்க. அப்படி செய்யும் பொழுது ஒரு மனிதன் கடமை உணர்வு அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வந்துருவான். அதாவது கடமையை அறிந்தவன் கடவுளை நாடுவான், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் நிற்பான். இப்படி கடமையை உணர்ந்து செயல்படுறவன் பழிச்செயல் பதிவுகளுக்கு ஆளாக வழி நேராது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இருக்கிற பழைய பதிவுகளுமே நீங்கி சமநிலையை அடைஞ்சிரும். எந்த இன்பம் துன்பம் அப்படின்ற இது இல்லாம அமைதி அப்படின்ற நிலையை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இததான் வள்ளுவர் சொல்றாரு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் நாட்டு அப்படின்னு. இததாங்க கடமை. நல்வினை தீயவினை எந்த வினையா இருந்தாலும் இறைவன் அப்படின்றவரை உணர்ந்து இதுதான் மெய்ப்பொருள் அப்படின்ற உணர்ந்து செயல்புரியவங்களுக்கு எந்த வினையுமே அவங்க பக்கத்துல வராது அண்டாது அப்படின்னு சொல்றாருங்க. எனவே அகத்தவத்தாலும் அறநெறியாலும் மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற்று கருமைய களங்கங்களை தூய்மை செய்து கொண்டு பிறவித் தொடரை அறுத்து ஏநிலையை அடைவோம் என்று கூறி ஒரு பாடலோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். தன்முனைப்பு 6 குணம் பஞ்சமகா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறர் பொருள் கவர்தல் வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்த விடல் என்ற கண்ணவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே கடவுள் நெறிக்கு ஒத்த மதம் களங்கமில்லா ஒன்றாம் என் அருமை நண்பானே அறிந்திருந்தால் சொல்வாய் இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம். வாழ்க வளமுடன். இத்தகைய வேதாத்திரியம் என்னும் உயர் மதத்தை நாம் அனைவரும் ஏற்று நம் வாழ்வில் கருமைய களங்கங்களை போக்கி இறைநிலையை அடைய வேண்டும் என்று கூறி வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை அனைத்து அன்பர்களுக்கும் உரித்தாக்கி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.